இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா யூஎஸ் அண்ட் வெனிசுலா நடுவில் இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எம்சிஎக்ஸ் கோல்டு 10 கிராம்ஸோட பிரைஸ் வந்து 2400 rupees இன்க்ரீஸ் ஆகி 1,38,200 rupeesல இருக்கு. அண்ட் 1 ounceோட கோல்டு பிரைஸும் பார்த்தீங்கன்னா 2.3% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $4,425. சில்வரும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணியிருக்கு. 13,584 rupees இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஸோ 1 kg சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,49,500 rupees. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து வெனிசுலால மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் வெனிசுலா லீடர் நிக்கோலஸ் மதுரோ அண்ட் அவரோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி நியூயார்க்கு கூட்டு போயிட்டாங்க. வெனிசுலா பார்த்தீங்கன்னா ஆயில் ரிசர்வ்ஸ் இருந்தும் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா யூஎஸ் ஆயில் கம்பெனிஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வெனிசுலா நாட்டோட புரோக்கன் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அடுத்தது யூஎஸ் வெனிசுலா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால 2 இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஆக போகுது. அது எந்தெந்த கம்பெனிஸ்னா ஓஎன்ஜிசி அண்ட் ரிலையன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓஎன்ஜிசி பார்க்கும்போது ஓஎன்ஜிசியோட சப்சிடரி ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சான் கிறிஸ்டோபல் ஆயில் ஃபீல்ட்ல 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ரிமைனிங் 60% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா வெனிசுலா ஆயில் கம்பெனி பிடிவிஎஸ்ஏ வந்து 60% ஓன் பண்றாங்க. யூஎஸ் சாங்ஷன்ஸ்னால வெனிசுலா வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. இதனால வெனிசுலன் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் வெனிசுலா வந்து ஓஎன்ஜிசி விடேஸ் லிமிடெட்க்கு லாங் ஸ்டாண்டிங் டிவிடெண்ட் டியூவா $1 billion வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ யூஎஸ் வெனிசுலாவை டேக் ஓவர் பண்ணதால ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி விடேஷ் அப்படின்ற கம்பெனி லாங் பெண்டிங் டியூஸ்லாம் கிடைக்க போகுது. அடுத்தது ரிலையன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15-year க்ரூட் ஆயில் அக்ரிமெண்ட் வந்து பிடிவிஎஸ்ஏயோட சைன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் கம்பெனியோட ரிஃபைனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெனிசுலன் க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாங்ஷன்ஸ் இருந்தும் ரிலையன்ஸ்க்கு வந்து வெனிசுலன் ஆயில இம்போர்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடைச்சது. ஆனாலும் பாத்தீங்கன்னா வெனிசுலாவோட சாங்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் ஆகாததால ரிலையன்ஸ் வந்து வெனிசுலன் ஆயில இம்போர்ட் பண்ண முடியல. ஸோ யூஎஸ் வந்து வெனிசுலாவை டேக் ஓவர் பண்ணதால வெனிசுலா வந்து ரிலையன்ஸ்க்கு க்ரூட் ஆயில் வந்து சப்ளை பண்ணலாம். இந்தியா வந்து 3rd largest இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில். இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் டிபெண்டா இருக்கு. ஸோ வெனிசுலாவோட ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போறதால இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைடு ஆயில் ரிசோர்ஸ் கிடைக்க போகுது. லேட் 2010s பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 4 million barrels per day வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2019 யூஎஸ் சாங்ஷன்ஸ்னால வெனிசுலா கிட்ட இருந்து இந்தியா இம்போர்ட் பண்ற க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் வந்து கம்மியாகிட்டே வந்தது. 2018-19 இந்தியா வெனிசுலா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண லெவல் வந்து பீக்ல இருந்தது. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $7.29 billion. ஸோ இந்த லெவல் வந்து படிப்படியா சரிஞ்சு 2020-21 வெறும் $643 million தான் வெனிசுலன் ஆயில இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது எல்என்டி கம்பெனியோட மினரல் அண்ட் மெட்டல் பிசினஸ்க்கு செயில் அப்படின்ற கம்பெனி கிட்ட இருந்து 10,000 crore worth ஆஃப் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. செயில் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஐஐஎஸ்சிஓ ஸ்டீல் பிளான்டோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2.5 metric tons per annumல இருந்து 6.5 metric tons per annumக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எல்என்டி மினரல் அண்ட் மெட்டல்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போறாங்க. அடுத்தது டாடா கம்பெனியோட ஏர் இந்தியா அண்ட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து சிஇஓவை ரீப்ளேஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்பெல் வில்சன் அப்படின்றவர் தான் சிஇஓவா இருக்காரு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ஆலோக் சிங் அப்படின்றவர் தான் சிஇஓவா இருக்காரு. இவங்க 2 பேரோட டேர்மும் பாத்தீங்கன்னா 2027 முடியுது. எக்கனாமிக் டைம்ஸோட ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா டாடா சன்ஸோட சேர்மன் என் சந்திரசேகர் ஏர் இந்தியாவோட கிராஷ்க்கு அப்புறம் கேம்பெல் வில்சனோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏர் இந்தியாவோட ரெக்கவரியில அவர் அன்ஹாப்பியா இருந்ததாகவும் யூரோப் அண்ட் யூகே பேஸ்டு எக்ஸிகியூட்டிவ்ஸை அடுத்த சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. கேம்பெல் வில்சன் வந்து ஜூலை 2022 ஏர் இந்தியாவோட சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூரோட லோ காஸ்ட் ஏர்லைன் ஸ்காட் அப்படின்றத ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஏர் இந்தியாவை ஜாயின் பண்ணும்போது அவருக்கு வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில 26 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா வந்து நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.